இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன உன்னை விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இந்த பாரு, நானும் வர்ஷினியும் சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப என்னமோ ரொம்ப உரிமை உள்ளவ மாதிரி பேசுற. உரிமை இருக்கோ இல்லையோ, நான் தான் உன்னோட லீகல் வைஃப், புரியுதுல? லீகல் இல்லீகல்னு என்கிட்ட லா எல்லாம் பேசாத. இந்த ரூம்ல இருக்கிற மத்த திங்ஸ் மாதிரி நீயும் எனக்கு ஒரு பொருள், அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசி நான் என் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. பண்ற தப்பையும் பண்ணிட்டு எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? என்னது தப்பா? நான் தப்பு பண்ணேனா? அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்தது நீ. உன்னோட கேவலமான தாட்ஸ்ல எப்படியாவது என் கூட சேர்ந்துடணும்னு நினைச்ச. ஆனா லாஸ்டா என்ன நடந்தது? இதோ பாரு ராகவ், நமக்கு பிறக்கிற குழந்தை மட்டும்தான் இந்த வீட்டோட வாரிசா இருக்க முடியுமே தவிர, எவ்வளோ ஒரு பிச்சைக்காரியோட குழந்தைய இந்த வீட்டோட வாரிசா நான் வர விட மாட்டேன். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? வர்ஷினிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எல்லாம் அவ கால் தூசி கூட வர மாட்டேன், தெரியும்ல? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. எனக்கு எல்லாமே வர்ஷினி தான். நீ இப்ப வாழ்ற வாழ்க்கையே என் வர்ஷினி உனக்கு போட்ட பிச்சை. இதுல நீ அவளை பிச்சைக்காரின்னு சொல்றியா? என்னடி நீ என்ன பண்ணாலும் நான் அமைதியாவே போறதுனால இவன் ரொம்ப சாஃப்ட், இவனை இப்படியே ஹேண்டில் பண்ணிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறத. வர்ஷினி விஷயத்துல நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல. இன்னொரு முறை எங்க விஷயத்துல தலையிட்ட நான் யாருங்கிறத நீ பாப்ப. ஐயோ அப்பா, நான் பயந்துட்டேன். என்கிட்ட இவ்ளோ தைரியமா பேசினா பத்தாது ராகவ். இசை கர்ப்பமா இருக்கான்னு அத்தை கிட்ட போய் சொல்லி வர்ஷினிய காப்பாத்தும் போது உன் கோவம் எங்க போச்சு? இப்ப பேசு ராகவ், பேசு. ஏன் அமைதியா இருக்க? ஏய், உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ, அப்படி எல்லாம் என்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது ராகவ். நான் உயிரோட இருக்கிற வர வர்ஷினியோட வயித்துல வளர குழந்தை இந்த வீட்டோட வாரிசா வர நான் அலோவ் பண்ண மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீ இப்போ என்ன சொன்ன? நீ ஏன் குழந்தைய அலோவ் பண்ண மாட்டியா? இங்க பார், வர்ஷினி என்னோட மனைவி. அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தை. என் குழந்தைய எப்படி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒன்ன இந்த வீட்ல இருந்து துரத்துறேன்டி. ஐயோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்படி எப்படி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறியா? தாலி கட்டி என்ன லீகலா உன்னோட வைஃபா கூட்டிட்டு வந்துட்டு இன்னொருத்தி கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்கிட்டு அதுல பிறக்க போற குழந்தைய இந்த வீட்டோட வாரிசுன்னு கூட்டிட்டு வருவ. அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஒரு பொண்ணாடி உன்கிட்ட பேசவே எனக்கு அருவருப்பா இருக்கு.